பூலோகத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பூமியில் உயிர் வாழும் வரை அவருடைய சகல காரியங்களையும் கண்காணிப்பதற்காக வாய் பேச தெரியாத 4 காரியங்கள் ஆண்டவரால் நியமிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் மனிதர்கள் பணம் பொருளுக்காக பேராசைப்பட்டு நீதியையும் நியாயத்தையும் உண்மையையும் புரட்டி பொய்சாட்சி சொல்லி சாபத்தை தனக்கும் சந்ததிக்கும் சேர்த்து வைக்கிறார். ஆனால் பரலோக நீதிமன்றத்தில் சாட்சியிடும் 4 யார் என்றால், கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் அச்சியிலிருந்து சாட்சியிடும், மற்றும் வானமும் பூமியும் சாட்சியிடுகிறது. தப்பிக்கவே முடியாது. அந்தரங்கத்தில் வீட்டுக்குள் மறைமுகமாகத்தான் செய்கிறோம், யாரும் பார்க்கலை என்று சொல்லவே முடியாது. வீட்டுக்குள் செய்யும் பாவம், அநீதி, அநியாயம், அக்கிரமத்தை கல்லும் உத்திரமும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறது. வெளியே யாருக்கும் தெரியாது என்று துணிகரமாக செய்யும் கொலை, கற்பழிப்பு, அநீதி, அநியாயம் எல்லாவற்றையும் வானமும் பூமியும் கவனித்து கொண்டேதான் இருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்தான் துவங்குகிறது என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்த அக்கினி எரியும் பலிபீடமானது அநீதி, அநியாயம், பணம் எல்லாவற்றால் நிரம்பி இருக்கிறது. பணத்திற்காக கேக்கும் பிளஸும் விற்கப்படும் அவல நிலையாகிவிட்டது. இயேசு முன்னமே 2 காசு போட்ட விதவையை மெச்சி கொண்டார். இன்றோ பணம் அதிகம் கொடுத்துவிட்டால் திருச்சபையே விலைக்கு வாங்கும் காலமாகிவிட்டது. பேதுரு சொன்னார், தேவ ஆவியால் நிரம்பப்பட்ட நீங்கள் நிர்வாகத்தை கவனித்து கொள்ளுங்கள். நாங்கள் போதிப்பதை மட்டும் கலப்பில்லாமல் செய்கிறோம் என்று. இயேசு கிறிஸ்து போதனை மட்டும் செய்தார். நிர்வாகம் யூதாஸ்தான் கவனித்து வந்தான். நிர்வாகத்தையும் கையில் எடுத்து கொண்டு போதிக்கும் அவல நிலை. சத்தியம் பின்னுக்கு போய் பணம் முன்னுக்கு வந்துவிட்டது. யூதாசுக்கு பண நிர்வாகம் கிடைத்தபடியினால்தான் செய்ய துணிந்தான். ஆலயம் வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது. 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது என்றார். ஆம், 2 போட்டில் கால் வைத்து யாராலும் பயணிக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவை ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு போதிப்பவர்களே ஆண்டவர் நியாய தீர்ப்பில் உச்சத்தில் உண்மையாய் இருந்தாய், உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாகுவேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்பார்.